ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இது தமிழச்சின் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். டியூஸ்டே ஆஸ் யூஷுவல் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அந்த மாதிரி வேலைங்களாம் இன்றைக்கி போச்சுங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ப்ரெட்டு செஞ்சு கொடுத்தமிச்சேங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் லன்ச் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு தாங்க பண்ணியிருந்தேன். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து புடலங்காய் இல்லை சுரக்காய் கண்டிப்பாக வந்து மேண்டேட்ரி. அதாவது ஒரு நாளைக்கும் ஒன்று வாரத்தில் வந்து மேண்டேட்ரியான ஐட்டம் வந்து கீரை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று மஷ்ரூம் ஒன்று இருக்கும், அப்புறம் பன்னீர், அப்புறம் வந்து சுரக்காய் இல்லை புடலங்காய் கூட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேங்க. சாட்டர்டே சண்டே ஆனாலே வந்து நான் வந்து இதெல்லாம் மெனு போட்டு வச்சுப்பேன். அதாவது இந்த வாரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நான் வெஜிடபிளை வந்து சாட்டர்டே சண்டே நான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துட்டு திருப்பியும் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு என்னடா பண்ணுறது அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம முன்னாடி எந்த வேலை பண்ணாலும் ப்ரீ பிளான் அப்படி பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த வேலையை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சுட்டு டக்குன்னு வந்துடலாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயங்க. இது எப்பயுமே வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை ட்ரை பண்ணாதவங்க, இதை வரை இது பண்ணாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ப்ரீ பிளான் எல்லாத்தையும் நம்ம ஒர்க்கை பண்ணி வச்சுருந்தோன்னா வச்சுக்கிங்களேன், அந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க நம்மளுக்கு. அது காலையில் எழுந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறத விட டைம் வேஸ்ட்டு, அது இல்லாமல் நம்மளுக்கு எனர்ஜி வேஸ்ட்டு. அதுக்கு வந்து இது பெட்டருங்க. இந்த மாதிரி நான் காலையில் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டு தான் வந்து புடலங்காய் ப்ளஸ் கடலைப்பருப்பு வந்து சேர்த்து செஞ்சுருந்தேங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புடலங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. குக்கரில் வந்து 2 விசில் வந்து கடலைப்பருப்பை நான் நல்லா 2 விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது புடலங்காய், இது கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, காரத்துக்கு மசாலா எதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து தேங்காவும் பச்சை மிளகாவும் நான் நல்லா ட்ரையாக வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். லாஸ்ட்டில் வந்து தேங்காவும் பச்சை மிளகாவும் தூவியிருப்பேங்க. அது வந்து காரத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இதுவாக இருக்குங்க. அதனால் மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பசங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லதும் கிடையாது. அதனால் ஓரளவுக்கு மசாலா வேணுன்றவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க. அது மாதிரி வேண்டாம் அப்படின்னாதவங்க, பசங்க சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த பச்சை மிளகா கூட ஜீரகம் ப்ளஸ் தேங்காய் இது 3 மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. வெறும் சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், வேறு எதுவும் குழம்பே தேவையே கிடையாது. அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சப்பாத்தியும் ப்ளஸ் புடலங்காய் கூட்டையும் செஞ்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து நான் வந்து சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். சாம்பார் ப்ளஸ் புடலங்காய் கூட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் லஞ்ச் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாவு அரைக்க வேண்டியது இருந்தது. ஸோ மாவெல்லாம் அரைச்சிட்டு, ஏன்னா சாட்டர்டே சண்டே நான் அரைக்கல, கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் அரைக்க முடியல. அதனால் மாவு அரைச்சிட்டேங்க. மாவெல்லாம் அரைச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணால் தான் முதல்ல வந்து அதை எல்லா வேலையும் இன்றைக்கி கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. டக்குன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிச்சனை விட்டு நகர்ந்துடணுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தான் மதியானத்துக்கு வரணும். ஏன்னா ஃபுல் நேரமும் நான் அதில் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சைட் பை சைட் 1 hour 2 hourல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காருவேங்க நான். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் துணி இருந்ததுங்க. நேற்று துணி காய போட்டிருந்தேன். கொஞ்சம் மழை கொஞ்சம் லைட்டாக பேஞ்சிட்டே இருக்கிறதால டக்குன்னு காயவே மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி காய வச்சுன்னா நாளைக்கு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அதை தூக்கி போய் உள்ளே போட்டிங்கன்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாஷ் பண்ண வேண்டிய துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு வீடெல்லாம் நல்லா மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டு குடித்தேங்க. ஸோ வந்து டே வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து பவழமல்லி ஃபேஷனில் இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்துன்னு வந்திருக்குங்க. அதாவது டோலோ சில்க்ஸ் வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரான கலெக்ஷனு, நல்ல கலரு, நல்ல வெரைட்டி. அதாவது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாரீ கலெக்ஷன் இன்றைக்கி இந்த வாரம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இன்றைக்கும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணலாங்க. ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தென் கீதாஞ்சலி.